கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பங்குச்சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டது. ட்ரெண்ட் இஸ் அவர் ஃபண்டுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கடந்த சில மாதங்களாகவே ட்ரெண்ட் ஒரு மாதிரியாக ஒரு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சரிந்த நிலையை தான் போய்கிட்டு இருக்கே தவிர ஏற்றத்துக்கான வாய்ப்புகளை சந்தை பெரு அளவுக்கு கொடுக்கல. முதலீட்டாளர்களுக்கும் பலன் இல்லை, வர்த்தகம் செய்யும் ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கும் ஒரு சிச்சுவேஷன் சாதகமாக அமையலை. காலத்தின் கட்டாயம் இது தீர்மானிக்கப்பட வேண்டியது. இதற்கான காரணங்கள் என்ன? அதற்கு முன்னதாக என்னுடைய வழக்கமான ஒரு நடைமுறை கருத்து சொல்கிறேன். இந்த எபிசோடில் நான் எந்த ஸ்டாக்கையும் எந்த குறிப்பிட்ட பங்கையும் வாங்கவும் விற்கவும் தெரிவிக்கப்படவில்லை. தாங்கள் இது குறித்து ஏதேனும் முடிவெடுக்கும் பட்சத்தில் தங்களுடைய தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை ரீதியாக ஆராய்ந்து தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து நீங்கள் ஒரு முடிவு எடுப்பது உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்கு வழியாக இருக்கும் என்பது என்னுடைய முதற்கண் கருத்து. ஓகே, இப்போ கடந்த சில மாதங்களாகவே பங்குச்சந்தை இறங்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. இது ஒரு ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயமாக தான் தெரிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பிட்ட ஐடி செக்டார் நல்ல மூமெண்ட்டில் இருந்தது, காரணம் இறங்கிடுச்சு. கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு. சரி, இதற்கெல்லாம் என்ன அடிப்படையான காரணங்கள்? H1B visa restrictions. Number 2, trade deal delays. Number 3, rupee at record low. அதுக்கு அடுத்தது பேங்க் லிக்விடிட்டி கன்சர்ன்ஸ். அதுக்கு அடுத்தது எதிர்வரக்கூடிய ஏர்னிங் சீசன் ஜிட்டர்ஸ். இதுதான் இப்போது ஓரளவுக்கு முக்கியமான சூழ்நிலையில் பங்கு சந்தையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்குற போது இருக்கிற டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். இந்த டேட்டாலாம் நான் கேதர் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் பெரிய எதிர்பார்த்த ரிட்டர்ன் இந்த கடந்த 3 வருஷத்தில் சில முன்னணி நிறுவன பங்குகள் நமக்கு கொடுக்கவில்லை. நிறுவனங்கள் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், நல்ல குட் கேபிட்டலைசேஷன் நல்லா இருக்குது, திருப்திகரமான நிறுவனங்கள் சந்தையை பொறுத்தவரையிலும் பெரிய நமக்கு பலன் கொடுக்கவில்லை என்பதற்கு சில உதாரணங்களான பங்குகளை நான் சொல்கிறேன். TCS 0.50%, இன்ஃபோசிஸ் ப்ளஸ் 2.50%, HUL -1.50%, கோட்டக் மஹேந்திரா பேங்க் ப்ளஸ் 3.50%, பஜாஜ் ஃபின்சர்வ் ப்ளஸ் 7%, டைட்டன் ப்ளஸ் 8%, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ப்ளஸ் 2%, விப்ரோ ப்ளஸ் 7.50%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் -10.50%, நெஸ்ட்லே ப்ளஸ் 8%, LTI மைண்ட்ரி ப்ளஸ் 5%, பிடிலைட் ப்ளஸ் 3%, அம்புஜா சிமெண்ட் ப்ளஸ் 4.5%. இந்த நிறுவனங்கள்லாம் பங்கு உலகத்தில் ஒரு ஜாம்பவான் பங்குகள்னே சொல்லலாம். என்ன காரணம்? அதனுடைய நிறுவனத்தினுடைய மதிப்பில் எந்த குறைபாடுகளும் இல்லை. பங்கு சந்தையில் இதனுடைய தாக்கம் கடந்த அக்டோபர்லேருந்தே இதெல்லாம் கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிருக்கு. முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டவில்லையா? என்ன காரணம் என்பதற்கு சில உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள் ஒரு பக்கம் காரணமாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சில நிறுவனங்கள் அதுக்குன்னு சில பிராண்ட் வேல்யூன்னு இருக்குது. இப்போது டாடா குரூப்ஸ், பஜாஜ் குரூப்ஸ், இது மாதிரி சில முன்னணி நிறுவனங்களில் அந்த பெரும்பாலான முன்னணி நிறுவன பங்குகளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கல. இப்போ TCS பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஐடி ஸ்டாக், ட்ரேடிங் அட் 4 இயர்ஸ் லோவில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. டைட்டன் கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் மேஜர் செல்லிங் ப்ரெஷரில் தான் இப்போ இருக்குது. டாடா மோட்டார்ஸ் ஒன்லி ஆட்டோ ஸ்டாக் ட்ரேடிங் 52 வீக் லோவில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு.
இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணி மற்ற ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறின அளவுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதேமாரி ட்ரெண்ட் அப்படிதாங்க. ஒன்ஸ் காலத்தில் மல்டி பேக்கர் அது இப்போ நியர் லோ கிட்ட இருக்குது. இதெல்லாம் காரணம் என்ன? அந்த ஸ்டாக்கினுடைய ஏற்ற இறக்கங்கள், அதனுடைய தாக்கங்கள், உலக காரணிகள் அடிப்படையில் இதெல்லாம் ஒரு சரிவான சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லார்ஜ் நேம்ஸ் பட் பெரிய பிக் ஃபால் ஃப்ரம் 52 வீக் ஹையில் இருந்து நல்லா சரிஞ்சிருக்கிற பங்குகள், இன்னும் சில பங்குகள் நான் இருக்கிற டேட்டாவை எடுத்த வகையில் ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு தோராயமான மதிப்பில் நான் சொல்கிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஹையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா -52%, ஆர்கே ஃபோர்ஜ் -51%, நாட்கோ ஃபார்மா -46%, ட்ரெண்ட் -44%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி -42%, ஏபிபி -42%, ஐஆர்இடிஏ 40%, டிசிஎஸ் -35%, டாடா எலக்ஸி -35%, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் -35%, டாடா மோட்டார்ஸ் -33%, அஸ்ட்ரால் -33%, பிஎஸ்சி -32%, பஜாஜ் ஆட்டோ -32%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் -30%. இதில் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கு சமீபத்தில் ஸ்ப்ளிட் ஆனது நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்குன்னு கூட நம்ம அடிக்கடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம பதிவுலாம் ஒரு பார்வையில் இருக்குது அப்படின்னு நம்ம கூட பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பிஎஸ்சி ஏன் இவ்வளோ இறங்கியிருக்குங்கிறது காரணம் ஒரு செய்தியின் அடிப்படையில். இதில் இப்போ நமக்கு எஃப்என்ஓவில் வாராந்திர ஆப்ஷன்ஸ் அதை மாற்றி அமைக்க முடியாதவோ அல்லது ஒரு சீரமைக்கும் வகையில் ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரலையும் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அந்த அதிகார அறிவிப்பு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கினுடைய மெத்தேடை எப்படி மாற்றுறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய தாக்கம் இருக்கலாம் எதிர்காலத்தில். இப்போது ஏற்கனவே சரிந்த ஸ்டாக்குகள் பற்றி ஒரு டேட்டா எடுத்து சொன்னோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட கடந்த 3 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்குகள் ஒரு பக்கம் இருக்குது. அது மிட் கேப்லேயும் இருக்குது, ஸ்மால் கேப்லேயும் இருக்குது, லார்ஜ் கேப்லேயும் இருக்குது. அதுக்கு சில உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. சுமிட் இண்டஸ்ட்ரீஸ், மிட்வெஸ்ட் கோல்டு, ப்ளூ பேல் அக்ரி, சியான் அக்ரோ, ஸ்பைஸ் லாஞ்ச் ஃபுட், இண்டோகெம், ஆயுஷ் ஆர்ட், சிட்டி பல்ஸ் மல்டி, இண்டோ தாய் செக்யூரிட்டிஸ், ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்பிரிண்டர்ஸ், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், இஸ்மோ, குபிட் லிமிடெட், பிஎன் அக்ரோ கெமிக்கல், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், பேங்கோ ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி நிறையா ஸ்டாக்குகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. அதனால் எல்லா ஸ்டாக்குமே நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. கேப்ரியல் இந்தியா கூட 138.75% உயர்வு கொடுத்துருக்கு. கேப்ரியல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ ஆன்சிலரி நிறுவனம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த காலத்தில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேயும் நல்ல ஒரு கணிசமான ஒரு பாசிட்டிவ் கடந்த 3 வருஷத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு சில ஸ்டாக்குகள் நான் எடுத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். மேஜகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், ஆனந்த ரதி வெல்த்து, இது லார்ஜ் கேப் லிஸ்ட் ஆனது. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. டிக்ஸான் டெக்னாலஜிஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பிஇஎல்னு சொல்லுவோம்ல அது, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அஸ்ட்ராஜென்சியா ஃபார்மா இந்தியா, இ-கிளர்க் சர்வீஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், எய்ச்சர் மோட்டார், இது மாதிரியான நிறுவனங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால் எல்லா ஸ்டாக்குமே இறங்கி இருக்கணும் முடிவு பண்ண முடியாது, எல்லா ஸ்டாக்குமே ஏறி இருக்கணும் முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட அந்த பங்குனுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய நியூஸ் அடிப்படை, மெர்ஜர், டிமெர்ஜர், இது மாதிரி காரணங்களில் சிலது பாசிட்டிவ் இம்பேக்டும் கொடுத்துருக்கு. சில குளோபல் ஃபேக்ட் டொமஸ்டிக்கல் ஃபேக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சரிவையும் சந்திச்சிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் முதலீடுகள் செஞ்சு, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முதலீடுகளாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, நல்ல பகுப்பாய்வு செய்து தொழில்நுட்பம் மற்றும் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு
முதலீடு வர்த்தகமாக செய்வதற்கு முன்பு இதற்கு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றி செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம் அல்லது முதலீடு. இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து கொண்டு முடிவு செய்யுங்க. இது ஒரு பக்கம். இப்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஃபோக்கஸில் இருக்குது. அது சில செய்திகள் அடிப்படையிலையும் ரைட்டு, சில நிதி ஒதுக்கீடு இருக்கிறதாக கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்திகளை படித்ததன் அடிப்படையில் டாப் 5 டிஃபென்ஸ் ஸ்டாக் நெக்ஸ்ட் 1 இயருக்கு கொஞ்சம் பரிசீலனைக்கானது. அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் அனுசரித்து டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து நாம் அது ஒரு கீப் வியூ ஆன் த ஃபாலோயிங் ஸ்டாக்ஸ்: HAL, ஜென் டெக்னாலஜிஸ், BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்டு, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. இதெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக். இது சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள், அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் அண்டு ஷார்ட் கவரிங், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தொழில்நுட்ப ரீதியாக இது பண்ணிவிட்டு இதை ஒரு கருத்தில் வச்சுக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய கெப்பாசிட்டி கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி இதிலே நீங்கள் கூர்ந்து நோக்கலாம் என்பதற்காக இந்த ஸ்டாக்குகள் சொல்லப்படுகிறதே தவிர உண்மையான வர்த்தகத்துக்கு பரிந்துரையோ அல்லது ஹோல்டு பண்ணுங்கன்ட்டோ அல்லது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு எந்த கருத்தும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸான ஸ்டாக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கேன். அதேமாரி நம்ம சார் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு தொழில்நுட்பம்லாம் பார்க்க தெரியல. சரி சார், என்ன மாதிரி பண்ணினா நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சார்? என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கும் சார், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு உங்களுடைய எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸாக இருந்தாலும் அதில் ஒரு பேஸ்கட் ஆர்டர்னு இருக்குது. பேஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. பேஸ்கட் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாரை எடுத்துக்கிட்டு அதில் ஃபண்டமெண்டலாகவும் அந்த CAGR growth, சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட் தொடர்ந்து அதிகப்படியாக ஏறிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கு ஒன்று. ரெண்டாவது கேபிட்டலைசேஷன். வெறும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் PE இந்த லெவலில் இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட். சார் PE வச்சு மட்டும் நம்ம ஒரு ஸ்டாக்கை கவனிக்க முடியாது. PEங்கிறது ஒரு ஜென்ரலாக அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி, இந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடியதான் PE வேல்யூ. அதனால் PE வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை டிசைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை. இப்போ மேல்கண்ட சில விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லியிருக்கிற ஸ்டாக்லாம் நல்ல முன்னோடியான நிறுவனங்களுடைய பங்கு எல்லாமே 52 வீக் லோவிலேருந்து இறங்கியிருக்குங்கிறதுக்கு சில டேட்டாஸ் நம்ம கிடச்சதை வச்சு நம்ம உங்களுக்கு புள்ளி வரும்போது அப்படி இருக்கிற போது அப்போ அந்த PE பார்த்து தானே நம்ம பண்ணியிருப்பாங்க. ஏன் இறங்கியிருக்கு? அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த செய்திகள் அடிப்படையில் சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்கை கூடுமான வரலையும் அந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து நம்ம செய்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒன்று. அப்போ இந்த பேஸ்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி CAGR ஸ்டாக்ஸு இது மாதிரி பார்க்கலாம். உங்கள் கேபிட்டல் தான் ஒரு 5 செக்டார்ஸை எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 செக்டார்ஸில் ஒரு ஃபார்மா செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முன்னணியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், IT செக்டார்னால் அதில் முன்னணியாக இருக்கக்கூடியது, ஒரு பேங்க் செக்டார்னால் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க: பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டாரில் என்ன ஸ்டாக், ப்ரைவேட் செக்டாரில் என்ன பேங்க், இப்படி ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்து உங்களுடைய கேபிட்டலை 5ஆக பிரித்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுக்கோங்க. இதில் மோனோபாலி ஸ்டாக் பார்க்கலாம். இதை விட இன்னொரு நல்ல ஒரு பயனுள்ள கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, இப்படியெல்லாம் பார்க்குறதோட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னே இருக்குது. வருஷம் பூரா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸை ஒரு லிஸ்ட்டு கடந்த 2-3 பதிவுக்கு முன்னாடி நான் கூட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னே சொல்லியிருந்தேன். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, மோனோபாலி ஸ்டாக்ஸ் இது மாதிரி செலக்ட் பண்ணி உங்கள் பேஸ்கெட்டில் வச்சு பகுதியாக பிரித்து போட்டுக்கிட்டு செய்யலாம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சந்தை ஏற்ற இறக்கங்கள் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. நம்ம முதலீடை போட்டுட்டு நம்ம நிம்மதியாக ஒரு முதலீடை பெருக்கிறதுக்கு வழி உண்டோ அதுக்கான வழிகள் தான் பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு ஸ்டாக்கில் சொல்லிவிட்டு சார் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு ஒன்று வாங்கக்கூடாது. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் தொலைபேசி மூலமாக பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் 4 லட்ச ரூபாய்க்கு சார் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்காக வாங்கியிருக்கேன். வாங்கினதில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபா பக்கமாக இறங்கி இருக்குது சார். சரி, எப்படிங்க வாங்கினீங்க அப்படின்னா, இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னார் வாங்கினேன். ஃப்ரெண்டு சொன்னாருன்னு வாங்கினீங்க, அப்போ அவர் எப்போ விற்க சொன்னார்? சொல்லலை சார். அதுக்கு ஸ்டாப் லாஸ் சொன்னாரா? சொல்லலை. சரி,
சப்போஸ் அந்த பங்கு இறங்குற போது உங்களுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெத்தட் ஏதாவது சொன்னால் சொல்லலை. அப்புறம் எப்படி சார் எதுவுமே தெரியாமல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வாங்கிட்டேன் இப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் இப்படி எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வழின்னு சொன்னாலும், ஒரு பங்கை தேர்ந்தெடுக்க முன்பு அதனுடைய யுக்திகளும் அதனுடைய சாராம்சங்களும் தெரிந்து தான் நம்ம பண்ணணும். ஒருத்தர் சொன்னதை வச்சுலாம் பண்ணக்கூடாது. அவருடைய வியூவாக இருக்கலாம், அவருக்கு ஒரு செய்தி வந்து அதை வாங்கியிருக்கலாம், அவர் ப்ராஃபிட் புக் பண்ணுற போது உங்களுக்கு சொல்ல மறந்துருக்கலாம். இதெல்லாம் ஒருத்தர் சொல்கிறது, உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் ஓனர், உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும், லாப நஷ்டம் உங்களைத்தான் சேர்ந்தது, அவரெல்லாம் போய் கேட்க முடியுங்களா? அதனால் பார்த்து செய்யுங்க, முறையாக கற்றுக்கிட்டு செய்யுங்க. இதில் நிறையா வந்து சார் இந்த பங்குச்சந்தையில் நிறையா நுணுக்கங்கள், இண்டிகேட்டர்ஸு, வேவ்ஸு, பேட்டர்ன்ஸு இதெல்லாம் இருக்குது. இப்போ ரெண்டாவது அட்வான்ஸான இதில் வந்து சார் சாஃப்ட்வேரு, ஆல்கோ ட்ரேடிங் இவ்வளோலாம் அட்வான்ஸாக வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற போது ஒருத்தர் சொன்னதை வச்சுலாம் நம்ம செய்யக்கூடாது. இன்னொரு நண்பர் சொன்னார், சார் 25 லட்ச ரூபாய் வந்து சார் ஜுவல்ஸை வச்சு நான் வாங்கி இதில் பண்ணினேன் சார், கிட்டத்தட்ட 4000 ரூபா லாஸில் இருக்குது சார் அப்படின்னாரு. ஏங்க உபரி பணத்தை தான் வச்சுக்கிட்டு பங்குச்சந்தைக்கு வரணும்னு நிறையா யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நம்ம நிறையா என்ன சொல்கிறோம், உபரி வருமானம், உபரி தொகை இருந்தால், தேவைக்கு கூடுதலாக பணம் இருந்தால் மட்டும் இதில் முதலீடோ வர்த்தகமும் செய்யுங்க. தங்கத்தை அடமானம் வச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு வாங்குகிற ஸ்டாக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டவுட்டண்டாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 30,000 40,000 லாஸ் ஆச்சுன்னா, அங்கே வாங்கின கடனுக்கும் வட்டி கட்டணும், இங்கேயும் இறங்கியிருக்கும். திடீர்னு அந்த பணத்தை மீட்டணும் அப்படின்னாக்கா இவர் மேலே கூடுதலாக கையிலேருந்து காசு தானே போடணும். இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. உபரி பணம் இருந்தால் அதை முறையாக கற்று முறையான விதிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம செய்யணுமே தவிர, இதில் டார்க்காக போயிட்டு ஒன்று குறிப்பிட்டு எதிர்பார்த்து வாங்குறது நாம்ளாக முடிவு பண்ணக்கூடாது சார். மார்க்கெட்டு எப்படி வேணாலும் ஏறும் இறங்கும், நியூஸ் பேசிஸ் இருக்குது, குளோபல் ட்ரெண்ட் இருக்குது, லோக்கல் ட்ரெண்ட் இருக்குது, இத்தனையெல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு யாருக்கு சொல்கிறத வச்சு வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நம்ம கேபிட்டல் எரோஷனுக்கு தான் சான்சஸ்ஸு. என்னுடைய ஹம்பிள் அட்வைஸு, யார் சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்குங்க, நீங்கள் முடிவு எடுங்க. ஒருத்தர் சொன்னதை வச்சு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. முதலீடு உங்களது, பாதுகாப்பாக முதலீடோ வர்த்தகமாக செய்வது என்பது ஆரோக்கியம். மேற்கண்ட செய்திகளில் நான் சொன்ன எதுவுமே வந்து பரிந்துரை இல்லை. இருக்கிற டேட்டா அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டலுக்காகவும் கற்பித்தல் நோக்கத்துக்காகவும் சொல்லியிருக்கேன். எந்த விதமான அறிவுரையும் வாங்கவோ விற்கவோ தெரிவிக்கவில்லை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.